எங்கே போகிறோம்? அவள் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்க போகிறோம். அதுக்கு அவளே வரான். பார்த்துக்கோங்க, என்ன கணக்குன்னே எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் எங்களை நச்சு பண்ணி எங்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்குவா. எப்போ வாங்க போகிறீங்க, எப்போ கிஃப்ட் வாங்க போகிறீங்க, எப்போ கிஃப்ட் வாங்க போகிறீங்கன்னு கேட்டு கேட்டு இவர் தொல்லை தாங்க முடியாமல் கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி தானடி? நாங்கள் வந்து பர்த்டே வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். வாங்கிட்டு நாங்கள் முந்தின நாளே கொடுத்துருவோம். அப்படி தானே? இன்னைக்கு இந்த வாட்டி மஹியோட பர்த்டே எல்லா திங்ஸ் கிஃப்ட் எல்லாம் மினிசோல தான் வாங்கினோம். காணி மஹி, காணிச்சிட்டு பண்ணு. பொறுமை இல்லை. ஆக்சுவலி எப்படி கடைக்கு இவளும் வருவாளாம், இவன் நம்ம கூடயே திரிவாளாம். நம்ம பொருளை எடுக்கும்போது பார்ப்பாளாம், பில்லு போட கொடுக்கும்போது கண்ணை மூடிடுவாளாம். அடுதானே மஹி? குரோமி. அடுத்து காணி அப்பா என்ன வாங்கியிருக்கா? காணி என்ன பாரு? ஓகே, எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ். இது அப்பாவுக்கு இன்னொன்று. இது பார்பி பாத் டவல். நல்லா இருக்கா மகி? உனக்கு இதுதான் டவல் இன்னைக்கு. அடுத்து இது அம்மா உனக்கு வாங்கினேன். திருப்பி காணி. குட்டி குட்டி ட்ரா ஆர்கனைசர். இது என்னது? இது திருப்பி காணி. இது அம்மா வாங்கினேன். பார்பி நோட். நோட்டு, பென்னு. காணி ஏதோ இருக்கா? இல்லை அப்புறமா அதை பொறுத்து அம்மா உள்ள பார்த்துட்டேன். பென்சில் அதெல்லாம். அடுத்து அது ஏதோ ரப்பரோ ஏதோ ஒன்று இருக்கும். காணி அது ப்ளஷ்ஷா மஹிக்கா? வாவ், அது என்ன வாங்கின? இது என்னது? நேல். இது அம்மா வாங்கினேன். உனக்கு சீப் இல்லைன்னு சொன்னேல, அதனால உனக்கு ஒரு ப்ரஷ், இது பேண்டு. அப்புறம் அவ்வளோதானா? பிளைண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. குரோமியா? பிளைண்ட் பாக்ஸா? ஓகே. எப்படி 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 பண்ணனும்? மாத்தி வச்சிருக்க. சரி, குரோமியா பாரு, ஓபன் பண்ணத. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். அம்மா நீ என்ன நினைக்கிற? நானா குடு. நான் வந்து உனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிங்க். அப்பா சொல்ல மை மெலடி. அப்பா எது? ரெண்டாவதா? சரி. ஓ, இதுதான் அந்த பிளே எல்லாம் ஓபன் பண்ணுமே. அப்பா சொன்னதா? பரவாயில்லையே. கனி அது என்னன்னு பாப்பா. அப்பா சொன்னது குடு. ஓகே. உள்ளதானே இருந்துச்சு அந்த கவருக்குள்ள. இந்தா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஷோ மீ யுவர் ஹேர். கொரியன் கேர்ள். கொரியன் கேர்ள் போல. இங்க ஓடியா ஒரு போட்டோ அடிக்காமா. How old are you? 9. யார் உனக்கு மேக்கப் பண்ணி விட்டா? மகா. மூக்கெல்லாம் பளபளன்னு இருக்கு. என்ன போட்டு விட்டா? ஹைலைட்டா?
மேக்கப்லாம் போட்டு தலையை கழி பவு பின்னாடி திரும்ப. வாவ், கொரியன் கேர்ள் பாரு. ஹாப்பி பர்த்டே மஹி. ஸ்கூலுக்கு என்ன ஸ்வீட் எடுத்துட்டு போற? மைசூர் பாக். என்கிட்ட டவுட்டு. அம்மா மைசூர் பாக்கில் முட்டை இருக்கும். அவளோட ஃப்ரெண்டு வந்து சபரிமலைக்கு போகிறதுனால முட்டை சாப்பிட மாட்டாங்களாம். அதனால் மைசூர் பாக்கில் முட்டை உண்டா அப்படின்னு டவுட் அவளுக்கு. ஆமாம், விலாக் எடுக்க போகிறேன். அம்மா விலாக் எடுத்தே கொஞ்ச நாள் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. கேக் இன்னும் நான் பண்ணல. ஆக்சுவலி மஹியோட பர்த்டேக்கு வந்து சிம்பிளாக ஒரு கேக் தான் பண்ணலான் அப்படின்னு இருக்கேன். என்னென்னா அந்த 3 மில்க் கேக்குன்னு உண்டு தெரியுமா, த்ரெஸ்லெச்சஸ் கேக், அதுதான் பண்ணலான் இருக்கேன். அண்ட் லக்கிலி அம்மா வந்து இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால கறியெல்லாம் கொடுத்துட்ருக்கா. வாழைக்காய் பொரியல், அவியல், பச்சடி, பூசணிக்காய் பச்சடி, இது மிளகா பச்சடி, அதுக்கப்புறம் இது குக்கும்பர் பச்சடி. ஸோ அதனால் லன்ச் வந்து இன்றைக்கி பண்ண வேண்டாம், அது ஒரு ஃப்ரீ. ஸோ இது முடிச்சுட்டு இனி தான் வந்து கேக் பண்ணணும். ஆக்சுவலி இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒரு லேயர் தான். அதை பேக் பண்ணிவிட்டு மேலே அந்த மில்க் ஊற்றி பண்ணுறது தான். ஸோ அது டெசர்ட் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நான் இந்த வாட்டி க்ரீம் கேக் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால் அதை பண்ணும்போது எடுக்கிறேன். ஓகே. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சுங்க. நான் வந்து இப்போ தான் கேக் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். டைம் இப்போ வந்து 4 o'clock இருக்கும். சொன்னேன்ல, இது சிம்பிள் கேக்கு தான், த்ரெஸ்லெச்சஸ் கேக், 3 மில்க் கேக்குன்னு கூட சொல்லலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 inch பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி லேஸாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை, மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சுகர், 100 கிராம் சுகர், அதாவது 200 கிராம் சுகரை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்றை வந்து நம்ம எக் ஒயிட்டை விப் பண்ணும்போது ஆட் பண்ண போகிறோம், ஒன்று எக் யோக்கு கூட ஆட் பண்ண போகிறோம். 85 கிராம் மைதா மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 2 டீஸ்பூன் வெண்ணிலா, 1.25 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 கப்பு பால். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட மைதா மாவு வச்சுருக்கோம்ல 85 கிராம், அதில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கிங் பவுடர் அண்ட் உப்பு, பேக்கிங் சோடா இல்லை உப்பு. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு கூட வச்சுக்கலாம், அது வந்து பெட்டர், ஈவன் பெட்டர் அது. பட் நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முட்டையோட மஞ்சக்கரு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வித ஃபேட்டுமே யூஸ் பண்ணல, எண்ணெய், பட்டர் எதுவுமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெஸ்லெச்சஸ் கேக், 3 மில்க் கேக் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து தேர்ஸ்டியாக ஆகும். ஏன்னா வந்து 3 விதமான பாலை கம்பைன் பண்ணி நம்ம அந்த கேக்குக்கு மேலே விட போகிறோம். அப்போ தான் ட்ரை கேக்காக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கேக் வந்து நம்ம விடக்கூடிய அந்த 3 விதமான பாலையும் அப்படியே இழுத்துக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அப்படி ஜூஸியாக சோக்காகி இருக்கும். அதுக்கு இதில் வந்து ஃபேட் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ இப்போ நம்ம இதை பீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆக்சுவலி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டை விப் பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பால்லாம் ஊற்றி அடிப்போம், அப்போ வந்து நம்ம எக் ஒயிட் வந்து பீட் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட போகிறேன்னா ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது பவுலில். ஏன்னா வந்து பவுலில் ஈரம் இருந்துச்சுன்னா எக் ஒயிட் வந்து விப் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை விப் பண்ணி ஓரத்தில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை விப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எக் ஒயிட் வந்து விப் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே 100 கிராம் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விப் பண்ணணும். யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா பாருங்கள், பர்த்டே கேர்ள் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தால் அதனால் ஹெல்ப் பண்ணணும். அவளுக்கு அவளோட பர்த்டே கேக் பண்ணணும். அப்படியா? அப்படிதானே? இதுதான் ஸ்னோ. நம்மளோட லாஸ்ட் பிட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா விப் பண்ணணும். நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிற வரைக்கும் விப் பண்ணி எடுத்துடலாம்.
நம்மளோட எக் ஒயிட்டை நல்ல ஸ்டிஃபாக விப் பண்ணியாச்சுங்க. இதை எந்த அளவுக்கு விப் பண்ணியிருக்கணும்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பர்த்டே கேர்ளை கூப்பிட்ருவோம். பர்த்டே கேர்ள் மழை பெய்யுதுன்னு கொடையை எடுத்துட்டு பொறுப்பாக பார்சல் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்போ ஒரு கொரியர் வந்துச்சு. வாங்க பர்த்டே கேர்ள். இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விப் பண்ணியிருக்கணும்னா அதுக்கு உங்கள் பர்த்டே கேர்ளை கூப்பிடணும். நில்லுங்க பர்த்டே கேர்ள், இங்கே வந்து நில்லு, இங்கே வா. ஸ்டாண்ட். ஓகே, இதை எடுத்து இந்த பர்த்டே கேர்ள் தலையில் வைக்கணும். நம்மளோட எக் ஒயிட் வந்து கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் விப் பண்ணியிருக்கணும். இதுதான் டெஸ்ட். பர்த்டே கேர்ள் தலையில் ஹேட் மாதிரி வச்சா விழக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு விப் பண்ணி இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா நம்ம எக் ஒயிட்டில் தண்ணி எதுவுமே பட்டால் விப்பாகாது. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை விப் பண்ணேன். இல்லாட்டி நீங்கள் வந்து எக் யோக்கை விப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதை கழுவி ட்ரை பண்ணியிருக்கணும். அதனால் அது வந்து தேவையில்லாதது தான். மஹி இங்கே வா. இப்போ நம்ம எக் யோக்கை விப் பண்ணுவோம். இப்படி இப்போ எக் யோக் 3 எக் யோக் வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம வச்சுருக்கிற சுகர் 100 கிராம் சுகரை நம்ம எக் ஒயிட்டில் ஆட் பண்ணோம். எக் யோக்கில் அந்த சுகரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் நல்ல ஃப்ராத்தி ஆகிறது. ஸோ இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ், நம்ம வச்சிருக்கிற 1/4 கப் பால் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட இது வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுல. இப்போ இதில் வந்து மைதா மாவு நம்ம கலந்து வச்சுருக்கோம் தெரியுமா, அதை ஆட் பண்ணி லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணணும். கூட ஜஸ்ட் கம்பைன் ஆகணும். ஆமாடா, ரொம்ப நேரம் பீட் பண்ணியிருக்கோம்ல. இது அம்மா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் கம்பைன் ஆனது உடனே எடுத்துருங்க, ஓவராக விப் பண்ணாதீங்க. சின்ன கேக்கு தான்டா, ஒரு லேயர். நல்லா இருக்கும். இது வந்து மில்க் கேக், உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பேச்சுலாக்கு மாறிட வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பேச்சுலாக்கு மாறிட்டேன். ஏன்னா வந்து நம்ம இனியும் பீட்டர் வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் ஓவராக பீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால ஸ்பேச்சுலாக்கு மாறிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த எக் ஒயிட் நம்ம விப் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, இதை வந்து 3 அடிஷனில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஃபோல்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறேன். இது என்ன பண்ணணும்னா இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் லைட் ஆகும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த அடிஷன் எல்லாத்தையுமே ஸ்லோவாக ஃபோல்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக கட் அண்ட் ஃபோல்டு டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட் பண்ணி ஒரு ஃபோல்டு, ஒரு கட் பண்ணி ஒரு ஃபோல்டு, கட் பண்ணி ஒரு ஃபோல்டு, அந்த மாதிரி. இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேட்டரை வந்து ஏரேட் ஆகும். அந்த எக் ஒயிட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது வந்து பேட்டரை லைட்டன் ஆக்கும். ஸோ அப்போ உங்கள் கேக் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் அந்த டெக்னிக்கில் நீங்கள் வந்து பேட்டரை கம்பைன் பண்ணணும். ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது ஃபோனை விட. ஃபோனில் அப்படி இல்லையா? ஃபோனை விட ரியல் லைஃப்பில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ இந்த நீங்கள் எக் ஒயிட்டை எப்போல்லாம் நீங்கள் வந்து கேக்கில் எந்த ரெசிபிலையாவது கேக்கில் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த டெக்னிக்கில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இல்லாட்டி நம்ம அந்த எக் ஒயிட்டை நம்ம வந்து விப் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆயிரும். நீங்கள் ஓவராக நம்ம பீட்டரை வச்செல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா. அதனால ஜென்டிலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். மில்க் கேக்கா 3 லேயர்லடா, சிங்கிள் லேயர். அது 3 லேயரை விட சிங்கிள் லேயர் தான் நல்லாயிருக்கும். அவளுக்கு 3 லேயர் கேக் வேணும். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம பேட்டரி எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க. அதில் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக் ஆகிறதுக்கு 25 to 30 minutes ஆகும். ஓகே, கேக் வச்சாச்சு. ஆன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டேப்பிங் வந்து எதுக்குன்னா உள்ள ஏதாவது ஏர் பபிள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ப்ரீஹீட் பண்ண அவனில் 25 minutes பேக் பண்ணலாம். பேக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்க? 26 வச்சுட்டேன்.
ஓகே, நம்மளோட கேக் வந்து எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே கேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை வந்து உள்ளே விட்டு பாருங்கள். க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து பேக் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேக் ஆகும். ஸோ இப்போ வந்து கேக்கை வெளியே எடுத்தோன்னா லைட்டாக டீஃப்ளேட் ஆகும். பட் அது பிரச்சனை இல்லை. பிகாஸ் எக் ஒயிட்டை விப் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா கேக்குமே அவனில் உப்பி இருக்கும். வெளியே எடுத்தோன்னா கொஞ்சம் டீஃப்ளேட் ஆகும். ஸோ இது வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ப்ரிக் பண்ணி நம்ம அந்த மில்கை ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் வந்து கொஞ்சம் கூலாக இருக்குது. நான் வந்து இந்த பிளாட்டரில் தான் வந்து இதை வைக்க போகிறேன். சைடை லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி வைப்பேன். சரி, பீல் பண்ணிவிட்டு நம்மளோட பிளாட்டரில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மில்க் சோப் பண்ண போகிறேன். ஸோ மில்க் சோப் பண்ணுறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை சைடு இருக்கிற மாதிரி தான் பிளாட்டர் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நம்ம பால் விடுவோம். அப்போ அது எல்லாமே இதாகிடும். அதனால் கொஞ்சம் ஹை சைடு இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம பால் மிக்ஸ்சர் ரெடி பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் தான் வரேன். 3 மில்க் கேக்குன்னு சொன்னேன்ல, அதோட 3 மில்க் என்னெல்லாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மில்க் மேட் ஒரு கேன். நான் பண்ணிட்டா அம்மா கேட்பேன். ஒரு கேன் மில்க் மேடு ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. சரி, நான் ஃபுல்லாக வலிச்சு 2வது ஊற்றியேன். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பால். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு க்ரீம். இதுதான் 3வது மில்க். எஸ். ஓகே, இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு காணிக்கிறேன்டா, கட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட 3 மில்க் மிக்ஸ்சர் இங்கே ரெடி. நீங்கள் இதில் வேணும்னா கொஞ்சம் சினமன் பவுடர், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேக் இருக்குல்ல, கேக் எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி ஓட்ட போடணும், மெல்ல போடும். அப்போ தான் நம்ம வந்து கேக் வந்து உள்ளே போடும். இந்த மில்கை வந்து அப்சர்வ் பண்ணும். சரி, எப்படி இருக்குது? க்ரீமியாக திக்கா. இப்போ நான் இதை எடுத்து இதை விடுவேன். ஆனால் இந்த கேக் எப்படி இதை அப்சர்வ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. அப்படி உறிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக இது நிறைய பால்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. இந்த கேக்கில் எவ்வளோ தூரம் பால் நீங்கள் விட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட். கொஞ்சம் சர்விங்க்கும் வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றிட்டு நல்ல சோக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் சர்வ் பண்ணுறதுக்கு தனியாக பால் வச்சுக்கோங்க. சரி, இதை ஃபுல்லாக நாங்கள் ஊற்றிட்டு காணிக்கிறோம். ஸோ நம்மளோட 3 லெச்சஸ் கேக் மேலே நான் மில்க்கு வந்து ஓரளவுக்கு ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறது நின்றுடுச்சு. மிச்சம் உள்ளதை நான் இந்த சாஸ்பேனில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வைக்கும்போது இன்னும் அப்சர்வ் ஆகும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே. இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள், ட்ரெஸ் ரேக். அதை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. குச்சி குச்சியாக நிறைய வந்திருக்கு. அசம்பிள் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட 3 லெச்சஸ் கேக்குக்கு மேலே விப்டு க்ரீம் வச்சு ஃபுல் பைப் பண்ணிட்டேன். பைப் பண்ணிவிட்டு மேலே நம்ம செரிஸ் வச்சோம். அதுக்கப்புறம் இருக்குல்ல மஹா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி டிப்பிக்கலான தீம்லாம் கிடையாது. பட் மஹிக்கு ட்ரெஸ் வந்து வெனஸ்டே ட்ரெஸ் ஆனதுனால மஹா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கு. வெனஸ்டே தீம் அவள் ட்ரெஸ்ஸு வெனஸ்டேல போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. ஆனால் தீமெல்லாம் அப்படி கிடையாது. பிளாக் தீம்லாம் சொல்லி பிளாக் கலர் கேக்கெல்லாம் பிளாக் பண்ணவே இல்லை. கடைசி மித்ராக்கு ட்ரெஸ் கலரில் கேட்கலாம். இதுதான் நம்மளோட 3 லெச்சஸ். இது செஞ்சு முடிக்க முன்னாடி எனக்கு விசர்த்து ஊற்றியாச்சு. என்னெல்லாம் கிடைக்குதோ கையில் அதையெல்லாம் அப்படி தூவி விட்டுறணும். மல்டி பார்ட்டிஷா மைக்கி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண
அது சிங்கிள் லேயர் கேக்கா 3 லேயர் கேக் இந்த சைடில் இல்லை பாரு, இந்த சைடு தள்ளுது விட்டு. அங்கே தூக்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நீ இங்கே என்ன பார்க்க போற? இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம கேக்கு தான் செய்ய மாட்டோம், டெக்கரேஷன் நிறைய பண்ண இங்கே பாருங்க, நம்மளோட ரேக் வந்துட்டு சதீஷ் வந்து அவனோட பனியனை தான் போடுவேன்னு போட்டிருக்காப்புல. சதீஷோட முண்டா பனியனை. பட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஹேங்கர் போடுறதுக்கு ஒரு கம்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஏன் பிளாக் போட்டிருக்கேன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெனஸ்டே தீம் என்னோட மெஸ்ஸி இதை பார்க்குறாருங்க. பிளாக் மேலே வந்து ஹேங்கர் போடுறதுக்கு கம்பு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2-3 இது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது வேணா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து டவல் போடுறதுக்கு இருக்குது, கொண்டு போட்டுக்கலாம். கீழே வந்து உங்களோட டவல் எதாவது மடிச்சு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி அயன் பண்ணிட்டு வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்டர்டியாக அப்படி இல்லை. பேக்கு வந்து ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அது மாதிரி இதோட லிங்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அமேசான் லிங்க் வந்து கீழே இருக்கேன். பட் ஒர்த் இல்லை. ஹாய் அஞ்சனா. ஹாய் பிரீத்தி. எங்கள் அம்மா இன்னும் வரல. இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒரு கேண்டி பார் மாதிரி ஒரு சின்ன செட்டப். ஸோ நம்மளோட வேஃபர்ஸ் இங்கே பேர் அம்புடும் காலி. டேய் வச்சது அம்புடும் காலி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு பர்த்டே கேர்ளை காணிக்கவே இல்லை. பர்த்டே கேர்ள் வெனஸ்டே பண்ணு. ஸ்டெப்பு கண்டிப்பாக வச்சாகணும். வைக்கணும். இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் கண்டிப்பாக ஸ்டெப் வைக்கணும். வை ரக்ஷு, ரக்ஷு. Say hi. Happy birthday to you. Happy birthday to Mahi. Happy birthday to you. சொல்ல முடியாது. Happy birthday to you. Happy birthday. எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சுக்கோ. அது ஒன்று பால் ஊற்றிக்க. மில்க் கேக் அப்பா இருக்கா? Mahi, how is your birthday cake? நல்லா இருக்கா? இதுக்கு பேரு த்ரெஸ் லெக்சர்ஸ் கேக். த்ரெஸ் லெக்சர்ஸ் தான் ஸ்பானிஷ்ல. சரி நான் சொல்லவா? த்ரெஸ் லெக்சர்ஸ்னா ஸ்பானிஷ் மெக்சிகன்ல 3 மில்க்னு அர்த்தம். மில்க் மேடு, க்ரீமு, பால். மித்ரா எப்படி இருக்கு? ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ.
சோமா இருக்கு போட்டேன். கொண்டா இதே அவனுக்கு வேற என்ன பண்ணாக்கா மித்ரா சகா பண்ணியிருக்காரு கூட பார்ப்போம். ஏன்னா அவனை வந்துட்டான் கேக் மட்டும் நான் வச்சு கொடு கொடு கொடு. அழகா பண்ணியிருக்கானே. வாவ் சூப்பர். செஸ் விளையாடும்ல பிள்ளைகள், என்னமோ புதுசா கேட்கு.